மழைக்காலம் வந்தாலும் வந்துச்சு. வீட்டில் பஜ்ஜி சுடுறது, முறுக்கு சுடுறது ஒரே அலப்பறப்பா. இப்போ கூட பார்த்தா பஜ்ஜி சுடுறதுக்கு எண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கேங்கம்மா. இங்கே பாருங்க, போட்டால் சும்மா சரசரன்னு அப்படியே பொறிஞ்சு தள்ளும் பாருங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் பஜ்ஜி சுட்டு சாப்பிடுங்கம்மா. போடுங்க 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 பார்ப்போம். நாக்கெல்லாம் எச்ச ஊறுதுப்பா. போடுங்க, நல்லா மசாலா ஃபுல்லாக டிப் பண்ணி நல்லா போட்டு நல்லா கலங்க. நல்லா மசாலா வரட்டும். எண்ணெயில் ஜம்முன்னு இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. வேறு பொருள் இருக்குங்களா? அவ்வளோதாங்க, பஜ்ஜை சுட்டி எடுத்துக்கிட்டு மேலே வீட்டுக்கு மேலே வந்தாச்சு. இவர் சிவஸ்ரீ, இவர் தனஸ்ரீ. ரெண்டு பேரும் ஆய் சொல்லுங்க. சிவஸ்ரீ, இந்த பஜ்ஜி எப்படி இருக்கு? இந்த பஜ்ஜி சூப்பரா இருக்குது. இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள சூப்பரா இருக்குன்னு சொல்ற. போய் தானே சொல்றேன். சிவஸ்ரீ, இப்போ நம்ம பஜ்ஜியை சாப்பிட ஆரம்பிச்சிருமா? சாப்பிட்ருமா? கிளைமேட் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஸ்கூல் லீவ் விட்டாலே பிடிச்சிருமே உங்களுக்குலாம். சரி, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருமா? ரெடி? பஜ்ஜை அழகா வச்சுருக்காங்க. இந்த பஜ்ஜியை முதல்ல நான் சாப்பிட்றேன். ரொம்ப காரமாக இருக்குன்னா அப்புறம் சாப்பிடுவேன். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா பஜ்ஜிக்குன்னு வைக்கல, மதியம் சாப்பாட்டுக்கு வச்சது தான். சரி, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை தானே வச்சு சாப்பிட்ணும். சரி, ஆளுக்கு ஒன்று எடுத்துருங்க. எடுங்க 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 எடுங்க. சாப்பிட கூட இன்னும் இல்லை, அதுக்குள்ள நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சிவக்குட்டி. நம்ம இருக்கிறதுலேயே ஒரு பெத்த பீஸா, பெரிய பீஸா எடுத்தாச்சு. அழகா சாம்பாரில் ஒரு முக்கு முக்கியம். சாம்பார் நல்லா ஒரு முக்கு முக்கியாச்சு. ஆனா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நீ ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அர்த்தமா? இப்ப திங்க தெரியாம தான் நீ முடிக்கிற. நல்லா கிளைமேட்டுக்கு அருமையா இருக்குப்பா. மாவு ரொம்ப அதிகமா இல்லை, மீடியமா தான் டிப்பா இருக்குது. சாப்பிடுறியாப்பா? அடுத்து உருளைக்கிழங்கு வட்டம் உருளைக்கிழங்கு. அதே ஒரு சாம்பார்ல ஒரு முக்கு முக்கு. உருளைக்கிழங்கு ரொம்ப சூடா இருக்குதா? இப்பதான் சுட்டாங்க.
அண்ணே, உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து